உறுப்பினராக இருக்கும்போது இவ்வளவு செஞ்சாருன்னா, ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இவ்வளவு செஞ்சாருன்னா, ஒரு முதலமைச்சராக இருந்தா மக்களுக்கு எவ்வளவு செஞ்சிருப்பாரு. மெட்ராஸ்க்கு வந்தாலும் நான் வந்து கேப்டனுடைய புகழ் வந்து என்னைக்கும் மறக்க மாட்டேன். நான் கேப்டனுடைய நினைவு நாள் வந்து இது வந்து ஒரு கோயிலா பாக்குறாங்க. எத்தனையோ ஒரு தலைவர்கள் வந்து இருக்கிறாங்க, எத்தனையோ தலைவர்கள் வந்து இறந்தாங்க, எத்தனையோ தலைவர்களுடைய சமாதி இருக்குது. ஆனா இந்த மாதிரி ஒரு மக்களுக்காக ஒரு கேப்டன் ஆலயம்னு இருக்குது, ஒரு கோவிலா வழிபடுறத எந்த ஒரு சமாதியிலும் நீங்க பார்க்க முடியாது. நீங்க மெரினா பீச்ல கூட நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆலயம், இந்த மாதிரி ஒரு கோவில், கேப்டன் மனித கடவுள் அது மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க. அதாவது மக்களுக்கு வந்து மக்களா நேசிங்க, மனிதனை நேசிங்க. கட்சின்றது வந்து அப்பாற்பட்ட விஷயம், அரசியல்ன்றது அப்பாற்பட்ட விஷயம். முதல்ல ஒரு மக்களுக்கு வந்து மனிதனை நேசிங்கன்னு சொன்னவர் வந்து அதுக்கான எல்லாருடைய அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு நம்ம கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான். கேப்டன் இருந்து வந்திருக்கோம். கேப்டன் இன்னைக்கு வந்து கேப்டனுடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாள். அதாவது ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து முன்னாள் முதல்வர் சொல்லியிருப்பாரு, இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி யாருமே இது வரைக்கும், எனக்கு வந்து வயசு சின்ன வயசு தான், ஆனா என் வயசுல இது வரைக்கும் நான் யாரையுமே பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி நான் மனசார நான் பார்த்தது வந்து நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் மட்டும்தான். இவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருந்து எதிர்கட்சி தலைவர் ஆகும்போது நான் இவர் வந்து ரிஷிவந்தியம் தொகுதியில எங்க பெரியம்மா வீடு இருக்குது, அங்க வந்து இவர் வெற்றி பெற்றாரு. இவரை வந்து எனக்கு ஏன்னா ஒரு வாய்ப்பு எத்தனை மக்கள் கிடைச்சிச்சுன்னு தெரியாது. அவருடைய விண்டோல நான் பக்கத்துல நின்று நான் பார்த்தேன். இன்னி வரைக்குமே அவர் என்னை பார்த்தது, அந்த சிரிப்பு, அந்த முகமா இருக்கட்டும், அவர் வச்சு அந்த நான் சின்ன பையன் தான் இருந்தாலும் என்னை கை கூப்பி வணங்கினாரு. ரிஷிவந்தி தொகுதியில அந்த அந்த நினைவுகளெல்லாம் வந்து என்னால் என்னைக்குமே மறக்கவே முடியாது. நான் எத்தனை டைம் இந்த சார் தெய்வம், மனித கடவுள், மாமனிதர், மாமேதைன்னு சொல்லுவாங்க நிறைய பேரு. அந்த மாதிரி மாமனிதர் பேரும் புகழோடும் இருக்கும். இவருடைய புகழ் வந்து இன்னைக்கு இல்ல என்னைக்குமே இருக்கும். கண்டிப்பா என்னுடைய ஜனநாயக கடமையை கேப்டன் அவர்களுக்கோசரம் ஒரு தடவையாவது நான் வந்து கண்டிப்பா நான் வாக்கு செலுத்துவேன். கண்டிப்பா சார் அதாவது ஒருத்தருடைய அருமை வந்து இருக்கும்போது தெரியாது. நம்ம வீட்டுல யாரா இருந்தாலும் அம்மாக்கே நம்ம வந்து போன் பண்ணி அம்மா சாப்பிட்டேன்னு கேட்க மாட்டோம், அப்பாவுக்கு போன் பண்ணி அப்பா சாப்பிட்டேன்னு கேட்க மாட்டோம். அப்பா இல்லாத போது அம்மா இல்லாத போது தான் அதோடைய வருத்தம் தெரியும், அதனுடைய வலி தெரியும். அது மாதிரி இன்னைக்கு கேப்டன் நம்ம கூட இல்ல. அதாவது இப்ப நான் வந்து ஒன்னு ஓப்பனா சொல்றேன், இப்ப இருக்கிற மீடியா நீங்க தப்பா நினைச்சீங்கன்னா கூட சரி, இப்ப இருக்கிற மீடியா கேப்டன் பேசுனது, கேப்டன் செஞ்சது, இப்ப எல்லாத்தையும் இதை போட்டு காட்டுறீங்க. அதாவது அவர் இறந்த பிறகு போட்டு காட்டுறீங்க. அவர் இருக்கும்போது இதை போட்டு காட்டுறீங்கன்னா கண்டிப்பா ஒரு முதலமைச்சர் ஆயிருப்பார். ஏன்னா எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போதே அவர் வந்து நிறைய செஞ்சாரு. ரிஷிவந்தி தொகுதியில முக்கியமா மணலூர்பேட்டையில மக்கள் வந்து எவ்வளவு வெள்ளத்துல தத்தளிச்சாங்க. அந்த இடத்துல மணலூர்பேட்டையில ஒரு மிகப்பெரிய ஒரு மேம்பாலத்தை கட்டினதுக்கு வந்து ஒரு ஆணி வேற ஒரு தூணானது வந்து கேப்டன் மட்டும்தான். அவர் வந்து ஒரு சட்டமன்ற 2021 சட்டமன்ற தேர்தலில் அப்படின்றாங்க. அது வந்து மக்களுடைய கருத்து தான். அது நான் எதுவும் எனக்கு தெரியல. நான் மக்கள் ஒருவனாக நான் இருந்தேன்னா என்னுடைய தொகுதியில நான் கேப்டன் அவர்கள் கூட்டணியில் வைக்கும் போது அங்க வைக்கும் போது என்னுடைய தொகுதியில வந்து இருந்தவங்களுக்கு தான் நான் ஓட்டு போட்டேன். எங்களுடைய வந்து ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதி. அப்போ வந்து தேமுதிக அங்க சீட் கொடுக்கல. சீட் கொடுக்கப்பட்டிருந்தா கண்டிப்பா அவருக்கு வந்து அவருக்கான வாக்கை நான் செலுத்தியிருப்பேன் சார். அதாவது மக்கள் நல கூட்டணியில வந்து திருமாவளவனும் நம்ம கேப்டனும் வந்து ஒருங்கிணைஞ்சு ஒன்னா செயல்பட்டாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவு வைகோ, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வைகோ, ஜி.கே. வாசன், நம்ம ஐயா ஜி.கே. வாசன், அண்ணன் திருமாவளவன், கேப்டன் விஜயகாந்த் வந்து ஒரு மக்கள் நல கூட்டணியா செயல்படும் போது அப்பவும் வந்து இவங்க அதாவது ஏகப்பட்ட பேர் கலாய்ச்சாங்க. இவங்களுக்கு என்ன தெரியும், இவங்க என்ன பண்ணிடுவாங்க. ஆனா அப்படி இருந்து கூட ஒரு ஆளுமையே ஒரு மக்கள் நல கூட்டணி வந்து ஏற்பாடு பண்ண மகத்தான தலைவர் கேப்டன். அப்போ வந்து கேப்டன் சொல்லியிருப்பாரு, வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க, தம்பி திருமாவளவன் இருக்கிறாரு அப்படின்னு. அந்த நினைவுகள் வந்து எப்பயுமே எங்களுக்கு தூண்டும் சார். கட்சி வேறா இருந்தாலும் கூட்டணி வேறா இருந்தாலும் அந்த மனிதாபம் சார் அது வந்து சொல்றவங்க 1000 சொல்லலாம். அதாவது மக்கள் தீர்மானம் பண்றது தானே. இப்போ ஒரு ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க நீங்க இப்படிதான் அப்படின்னு இருக்கும். ஆனா அவர் வந்து அதை பொருட்படுத்தாம திருமாவளவன் வந்து என்னுடைய தம்பி, இவன் என் கூட இருந்தாக்க இவருடைய வாக்கு சிதறடிச்சு போயிடும் அப்படின்னு அந்த கட்டத்துல எவ்வளவு பேர் யோசிச்சாங்க. ஆனா அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாம கேப்டன் வந்து அரவணைச்சார் இல்லையா. சார் 2026 சிஎம்மா வரணுன்றது வந்து மக்கள் முடிவு பண்றது நம்ம கையில இதுல சார்.